2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பழமையான விஷயங்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டு இந்த கண்டுபிடிப்பு இலங்கை வரலாறில் மட்டுமல்ல தென்னாசிய வரலாற்றிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக. நிறைய வகையான பொட்ரீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ரெட் வேர்லேயே வகையான வகைகள் கிடைச்சிருக்கு. ஒரு லஸ்டர் என்று சொல்லுவோம், நல்ல ஒரு பேர்னிஷ் என்று சொல்லுவோம். என்னென்ன வெரைட்டி ஆஃப் ரிம் ஷேப்புகள் நிறைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்புமுனையாக கூறப்பட்ட ஆனைக்கோட்டையில் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அகழ்வாய்வின் மூலம் புதியதொரு வரலாற்று செய்தி வெளிப்படும் என்ற அகழ்வின் பொழுது 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 2 மனித எலும்புக்கூடுகள் நம்முடைய ஆக்கள்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, அவ்வளோ காலம் பழமையானது அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயம் சொல்லுவோம். ஆனால் அது தொடர்பில் எந்த அளவு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே யோசிச்சு கொள்றதில்லை. நாங்கள் இருக்கக்கூடிய இடம் இது ஆனைக்கோட்டை பகுதி. அந்த பக்கமெல்லாம் பார்த்தா இந்த காக்கதீவு தெரியக்கூடிய ஆக்கள், அந்த அராளி ஓட்டுமடம் வீதி எனக்கூடிய அந்த பாதான் அதால எல்லாம் போகுது. இதால் வந்தால் இதில் அந்த ஒரு இந்து மயானமும் கிறிஸ்தவ மயானம் இருக்கக்கூடிய இடம் இதில் அந்த இடம் இருக்குது. இந்த பக்கம் ஆனைக்கோட்டையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஏன் இந்த ஆனைக்கோட்டை ஒரு பத்தையும் இந்த சேர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்தா இந்த ஆனைக்கோட்டையில் அகழ்வாராய்ச்சிகள் ஒரு மாத காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. பல்வேறு தொன்மைகளை தேடி இடம்பெறக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சியை தான் இது சொல்லப்படுது. 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பழமையான விஷயங்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. அப்படியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் உத்தியோகபூர்வமாக அதை சொல்ல முடியாதுன்னு சொன்னால் தொல்பொருள் திணைக்களம் சில இறுக்கமான நடைமுறைகளை வச்சிருப்பதனுடைய அடிப்படையில் அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு பிறகு வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய ஆக்கள் சொல்லிச்சினோம். பேராசிரியர் பரம புஷ்பரட்னம், அதே மாதிரி தான் இன்னும் பல துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், பல்கலைக்கழக சேர்ந்திருக்கக்கூடிய தொல்லியல் துறை மாணவர்கள் சொல்லி நிறைய பேர் சேர்ந்து இந்த பணியை முன்னெடுக்கிறார்கள். பல்வேறுபட்ட விஷயங்கள் நடக்குது. அதை விட புலம்பெயர்ந்த தேசத்தவருடைய நிதி பங்களிப்போடு தான் இந்த விடயங்கள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. நம்முடைய பழமைகளையும் தொன்மைகளையும் தேடி ஆதாரபூர்வமாக நிரூபிப்பது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. என்னென்னலாம் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இப்போ யாரும் இந்த காணொலிக்கு வந்து சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய இந்த காணொலியை பகிர்ந்து வைங்க. காணொலி தொடர்பில் மறக்காம கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க. எப்படிப்பட்ட ஒரு இடம் இதில் பார்க்க தெரியுது. இதில் நிறைய பற்றைகள், அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் இவர்கள் செய்து ஒரு தற்காலிகமான தங்குமிடம் மாதிரியெல்லாம் மாற்றினதுக்கு பிறகுதான் இந்த இடம் இதுக்கான பயன்பாட்டுக்குரிய இடமாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு கிடங்கு வெட்டி அதில் தான் அகழ்வு பணிகள்லாம் முன்னெடுக்கப்படுகிறது. மறுபக்கமாக ஒரு இந்து மயானமெல்லாம் அந்த பக்கமாக இருக்குது. இங்காலெல்லாம் குடிமனைகள் குறைவாக இருக்கக்கூடிய இது ஒரு மேட்டு நிலம் என்றபடியே தான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் அனுமதிகள் சிலது கிடைக்கணும் என்ற காரணத்துக்காகவும் இதெல்லாம் எடுத்திருக்கணும். வித்தியாசமான ஒரு அனுபவம். நிறைய இடங்கள் வேறவர்கள் தங்களோட சொத்து அப்படி இப்படின்னு சொல்லிக்கல இப்படியான சில விஷயங்களை தேடுவதும் அதை அடையாளப்படுத்துறதும் நல்ல விஷயம் தானே. பெருங்கற்கால பண்பாட்டை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையிலான சான்றுகள் கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையில் ஆனைக்கோட்டையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் பெருங்கற்கால பண்பாடுகள் நிறைந்ததாக சொல்லப்படக்கூடிய ஆனைக்கோட்டையில் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மரபுரிமை மையமும் இணைந்து கொள்வதில் பெருமை கொள்கிறது என்ற அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பேராசிரியர்களாக ரகுபதி மற்றும் இந்திரபால் ஆகியோர் 1980ஆம் ஆண்டுகளில் முன்னெடுத்திருக்கக்கூடிய அகழ்வாய்வு மற்றும் மேலாய்வுகளில் இது பெருங்கற்கால பண்பாடு என உறுதிப்படுத்தும் வகையிலான சான்று பொருட்கள் நிறையவே கிடைக்க பெற்றிருந்தன. இந்த நிலையில புலம்பெயர்ந்த நிதி பங்களிப்போட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்பரட்னம், அதே போல தென்னிலங்கை தொல்லியல் துறையினுடைய பேராசிரியர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறையின் விரிவுரையாளர்கள், தொல்லியல் பணிமனை அதிகாரிகள், மாணவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இந்த அகழ்வு பணிகளில் பங்கெடுக்க இருக்கிறார்கள். இப்பொழுது ஆனைக்கோட்டையில் புராதன குடியிருப்பு இருந்த இடம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் மீண்டும் ஒரு அகழ்வாய்வு செய்வதற்காக வந்திருக்கின்றோம். யார் யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றினோம்? இந்த அகழ்வாய்வு என்பது என்னுடைய முன்மொழிவின் அடிப்படையில் தொல்லியல் திணைக்களத்தால் அனுமதி தரப்பட்டது. இந்த அகழ்வாய்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலாச்சார சுற்றுலா மாணவர்களும் அவர்களோடு பிராந்திய தொல்லியல் திணைக்கள ஆய்வு உத்தியோகத்தர்களும் தென்னிலங்கையைச் சேர்ந்த
தொல்லியல் அறிஞர்களும் ஓய்வு பெற்ற அறிஞர்களும் இந்த அகழ்வாய்வில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். இந்த இடத்துல செய்யணும் அப்படி என்ற ஒரு தேவை, அதையே நீங்கள் தீர்மானமாக மேற்கொண்டு நீங்கள் 1980ஆம் ஆண்டு இங்குள்ள மண்மேட்டில் இருந்து மண் அகழப்பட்டு நாவாந்துறை போன்ற இடங்களில் வீதிகள் அமைப்பதற்கும் வீடுகள் கட்டுவதற்காகவும் மண் கொண்டு செல்லப்பட்ட போது அந்த மண்ணோடு புராதன பண்பாட்டு சின்னங்களும் எடுத்துச் செல்லப்பட்டதாக தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பேராசிரியர் ரகுபதி அவர்கள் வரலாறு கற்ற போன்ற மாணவர்களையும் ஒரு சில ஆசிரியர்களையும் அழைத்து கொண்டு இந்த இடத்திலே ஒரு கள ஆய்வு மேற்கொண்ட பொழுது புராதன குடியிருப்புக்குரிய புராதன ஈம சின்னங்களுக்குரிய சான்றாதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டில் பேராசிரியர் இந்திரபாலா, பேராசிரியர் ரகுபதி, பேராசிரியர் சிற்றம்பலம் போன்றோர் தலைமையில் வரலாற்றுத்துறை, பொருளியல் துறை, புவியியல் துறை, தமிழ் இந்து நாகரிகத்துறை மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து அகழ்வு செய்யப்பட்டது. அந்த அகழ்வின் பொழுது 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 2 மனித எலும்புக்கூடுகள் முதல் முறையாக யாழ்ப்பாண பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 2 எலும்புக்கூடுகளில் ஒரு எலும்புக்கூட்டின் தலைமாட்டில் நிவேதன பொருட்கள் இடப்பட்ட சட்டியிலிருந்து ஒரு முத்திரை மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த முத்திரை மோதிரத்தில் சிந்துவெளி எழுத்துக்களும் அதற்கு கீழே 2300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிராமி எழுத்து பொறித்த சாசனமும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு இலங்கை வரலாறில் மட்டுமில்லை, தென்னாசிய வரலாற்றிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஆயினும் இந்த அகழ்வாய்வில் பல்வேறு தொல்பொருள் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் 1978 அவற்றை நாம் முழுமையாக இழந்துவிட்டோம். அகழ்வு செய்யப்பட்ட ஆனக்கோட்டையும் கவனிப்பாரற்ற ஒரு ஒதுக்குப்புறமாக, மக்கள் செல்லாத இடமாக மாற்றமடைந்துள்ளது. இந்த நிலையில் தென்னாசிய தொல்லியலாளர்கள் ஆனைக்கோட்டையை பற்றி பார்ப்பதற்கு, அறிவதற்கு முனைகின்ற பொழுது அதை எடுத்து காட்டக்கூடிய எந்தொரு அடையாளங்களும் அருங்காட்சியகத்திலும் இல்லை, அகழ்வு செய்யப்பட்ட இடத்திலும் காணப்படவில்லை. ஆகவே அத்தகைய ஒரு தொன்மையான நாகரீகம் இருந்த இடத்தை மீண்டும் ஆய்வு செய்து அதன் பெருமைகளையும் வரலாற்று தொன்மைகளையும் எடுத்து கூறும் நோக்கிலேயே இந்த ஆய்வை நாங்கள் மேற்கொள்வதற்கு காரணமாகும். இது வந்து ரெக்கார்டிங் செக்ஷன். இதில் எடுக்கிற ஆர்டிஃபெக்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். முதல்ல நாங்கள் எடுக்கிற அந்த சொயில் எடுத்து அப்படியே கழுவி போட்டு பிறகு அதை அவ்வளோத்தையும் காய வைப்பேன். அந்த சொயிலில் வர பீட்ஸுகள் போன்லாம் செப்பரேட் பண்ணுவோம். பெருசாக வர பொட்டுகள்லாம் இப்படி எடுத்து கொஞ்சம் கழுவி காய வச்சு போட்டு இதுக்கு டாக்குமெண்டேஷன் செய்வோம். இப்படி ஒரு பேக் எடுத்துட்டு இதில் எந்த ஸ்கொயர் அந்த பெட்டி சின்ன சின்ன பெட்டி இருக்குது தானே, ஒரு ட்ரென்ச்சிலேயே 1x1 மீட்டருக்கு எடுத்துருப்போம். அதில் N4E4 வந்ததில் அது கண்டெக்ஸ் லேயர் வந்து 9ஆவதுல வந்தது. இந்த இவ்வளோ பீஸ் தான் எங்களுக்கு கிடைக்கும். ரைட், இதை வச்சுக்கொண்டு இதால் வந்து என்ன செய்வோம், இப்போ லெங்க்துன்னு சொல்லி எது அதிகூடின நீளமோ அதை லெங்க்தை எடுத்து அதில் மெஷர்மெண்ட்டை போடுவோம். பிறகு எது அதிகூடின அகலமோ அதே அகலத்துக்குள்ளே எடுப்போம். பிறகு இதை வந்து திக்குன்னு சொல்லி எடுப்போம். இது பிளாக் அண்ட் ரெட் வேர் வித் ரிம். அதில் வந்து ஃப்ராக்மெண்ட் கொஞ்சம் முடைஞ்சிருக்குது. ரைட், அப்போ இதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் முடைஞ்சிருந்தாலும் இதை வச்சுக்கொண்டு எப்படி இந்த ரிம் இருந்திருக்கும் என்றதை வந்து நாங்கள் டயமீட்டரை பாவிச்சு அதில் டயமீட்டர் என்னென்னு சொல்லி எடுத்துகிட்டு இப்படி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். இது எங்களோட ரெக்கார்டிங் ஷீட். இந்த ரெக்கார்டிங் ஷீட் முடிஞ்ச பிறகு இதை வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸலில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்போம் டேட்டாவுக்காக. இந்த செக்ஷனில் இது மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்குது. எத்தனை பொருட்கள் இது மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு? நிறைய வகையான பொட்ரீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ரெட் வேர்லேயே வகையான வகைகள் கிடைச்சிருக்கு. ஒரு லஸ்டர்ன்னு சொல்லுவோம், நல்ல ஒரு பேர்னிஷ்ன்னு சொல்லுவோம். என்னென்ன வெரைட்டி ஆஃப் ரிம் ஷேப்புகள் நிறைய ரிம்ன்னு சொன்னால் ரிம்மிலேயே பல வகைகள் இருக்கும். எவ்வளோ நாளா இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் ஜூன் 20 இப்போ ஜூலை 20 மட்டும் நடக்குது.
முதலாவது லேயர் இருக்குல்லோ ம். அதை சர்ஃபேஸ் லேயர்னு சொல்றது. ஆ. அதுக்கு அடுத்தது 2, 3, 4 மட்டும் லேயர் வருது. 5வது வந்து கல்ச்சரல் லேயர். அதுதான் இதுக்குரிய ஒரிஜினல் லேயர் வந்து அதில் வருது, ஹிஸ்டோரிக்கல் லேயர். அதுக்கு பிறகு நீர் அங்கே பார்த்துட்டேன்னு சொன்னால் 9வது லேயர் தான் வருது. ரைட், 6வது லேயர் இதுலேயே ஒரு மிக்ஸ் லேயர் உண்டு, டெம்பரரி டெபாசிட் மாதிரி ஒரு லேயர் உண்டு இதில் வரும். அதில் நம்பர் நாங்கள் எடுத்துட்டேன். பிறகு அந்த 5வதுலேயே 7 மட்டும்னு சொல்லி ஒரு கண்டெக்ஸ் கொடுத்து நாங்கள் என்னென்னா அந்த பொற்றின்ற கன்சன்ட்ரேஷன் வந்து கூட. அப்போ அதுக்கு வந்து சொயில் லேயர் 5வதுல கண்டெக்ஸில் வந்து 7, 8 கொடுத்துருப்பான். பிறகு 9வது சொயில் லேயரில் எங்களுக்கு கணக்கு ஃபீச்சர்ஸ் கிடைச்சது. அதுக்கு வந்து 10C கிடைச்சது, 11C, 12F அப்படி கொடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு சொயில் லேயர்ண்டா 18, பிறகு 20, 26. அந்த இடையில நம்பர் குழம்பி இருக்குமே இல்லை, அது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஃபீச்சர்ஸ் அதுக்கும் ஒரு கண்டெக்ஸை கொடுத்துருக்குறோம். இதான் இந்த மண்ணின் இந்த இதான் பிரதானமாக நீங்கள் ஆய்வு செஞ்ச இடம். இதான் எங்களோட குழி, ஒரு 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 ட்ரென்ச். இந்த அகழ்வாய்வில் கிட்டத்தட்ட 28 கண்டெக்ஸ், அதாவது அடையாளப்படுத்தப்பட்ட சிறப்பு இயல்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவற்றில் 10 கலாச்சார மண்படைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 10 கலாச்சார மண்படைகளோட இந்த அகழ்வாய்வு நிறைவுக்கு வருகிறது. கலாச்சார மண்படை என்ன? ஒவ்வொரு காலகட்டத்துக்குரிய மண்படைகள். மேல்நிலையில் இருக்கிற மண்படை காலத்தால் பிற்பட்டது, கீழ்நிலையில் இருக்கிற மண்படைகள் காலத்தால் முற்பட்டது. அந்த ஒவ்வொரு நிறமும் வந்து ஒரு காலத்துக்கு குறிக்கும். இதில் 5வது மண்படையில் இருந்து 20வது மண்படை வரையான பகுதிகள் கலாச்சார மண்படை. அதுவும் கூடுதலாக கருப்பு சிவப்பு மட்பாண்டங்களோடு கூடிய அதிகளவான பெருங்கற்காலத்துக்குரிய பண்பாட்டோட வந்து அம்சங்கள், அதான் அந்த தொல்பொருள் சின்னங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்கள் அந்த மண்படைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அகழ்வுக்குழியானது 3 மீட்டர் அகலத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் சில தேவைகளின் பொருட்டு, கிடைக்கப்பட்ட தொல்பொருட்களின் பொருட்டும் அவை 4 மீட்டராக பின்னர் அகலம் செய்யப்பட்டது. இந்த மண்படையிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மண்படைகளும் அடையாளமிடப்பட்டு அவை பின்னர் தேவைகளின் பொருட்டு, அவற்றை வகைப்படுத்தும் தேவையின் பொருட்டு மண்ணரிக்கப்பட்டு அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் பகுதிகளாக பிரிப்பதற்காக அவை என்னென்னா, அந்த மண்படையிலிருந்து சில வேளை எங்களால் அடையாளப்படுத்த முடியாத சின்ன சின்ன கண்ணுக்கு புலப்படாத சிறியவைகளாக சில தொல்பொருட்கள் வரும். அப்போ அவற்றை இந்த மண்ணுகளை அரைச்சி அதிலிருந்து எடுத்து அவற்றை கழுவி எடுத்து அதிலிருந்து மட்பாண்டங்களாக, எலும்புகளாக, நாணயங்களாக ஒவ்வொரு பகுதிகளாக பிரிப்பு செய்து அவற்றை ஆவணப்படுத்தி இருக்கிறோம். ஆவணப்படுத்தல் பணிங்கிறது மிக முக்கியமானதாக அது மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பு முனையாக கூறப்பட்ட ஆனைக்கோட்டையில் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அகழ்வாய்வின் மூலம் புதியதொரு வரலாற்று செய்தி வெளிப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இதன் மூலமாக தமிழர்களுடைய தொன்மையா அல்லது என்ன விஷயம் வெளிப்படும் என்று இலங்கை வரலாற்று, வட இலங்கை வாழ் மக்களுடைய பூர்வீக பண்பாடு, அந்த மக்களுடைய தொன்மை வெளிப்படும் எதிர்பார்க்கிறோம். அந்த பொருட்களின் முடிவுகளை இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியவில்லை. அது அறிவிப்பதும் தொல்லியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கின்றது. தொல்லியல் ஆய்வு முடிந்து கண்டுபிடிக்கப்பட்டவை நன்கு அலசி ஆராயப்பட்டு அவற்றின் காலங்கள் அறியப்பட்டு ஆய்வு தொகுப்பு அல்லது அறிக்கை தொல்லியல் திணைக்களத்துக்கு கொடுப்பதற்கு முன்னர் அதை ஊடகங்களிலே வெளிப்படுத்துவது அவர்கள் அனுமதிக்கின்ற பொழுது சொல்லப்பட்ட ஒரு தடையாக இருப்பதனால் அதை நான் மதித்து நடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனாலே என்னென்ன பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை சொல்ல முடியாவிட்டாலும் இந்த அகழ்வின் மூலம் ஆனைக்கோட்டை என்று ஒரு தொன்மையான தொடர்ச்சியான வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இதுவரை முதல் முறையாக ஒரு விஞ்ஞானபூர்வமான மிகப்பெரிய ஒரு அகழ்வாய்வு இப்பொழுதுதான் நடைபெறுகின்றது. இந்த அகழ்வாய்விலே நாங்கள் 10 அடி ஆழத்துக்கு கீழே இயற்கை மண் வரை அகழ்வு செய்திருக்கின்றோம். 11க்கும் மேற்பட்ட கலாச்சார மண் அடுக்கள் அடையாளம் காணுகின்றோம். அவற்றுள் 5ஆம் கலாச்சார மண்படையில் இருந்து பெறுமதியான பல தொல்பொருட் சான்றுகள் ஏறத்தாழ 24 கொன்டெக்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
இந்த சான்றாதாரங்கள் எல்லாமே ஆனைக்கோட்டையின் பழமையையும் புற நாடுகளுடன் புற தேசங்களோடு ஆனைக்கோட்டைக்கு இருந்த தொடர்பையும் கலாச்சார பரிவர்த்தனையையும் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த சான்றாதாரங்கள் சரியாக ஆய்வு செய்யப்படுமாக இருந்தால் ஆனைக்கோட்டையிலே பாரம்பரிய உணவு முறைகள் எவ்வாறு இருந்தது, ஆனைக்கோட்டையிலே எவ்வகையான மிருகங்கள் வளர்ப்பு மிருகங்களாகவும் உணவுக்காகவும் வளர்க்கப்பட்டன, கடல்சார் உயிரினங்கள் என்னென்ன இருந்தவை, என்னென்ன வகையான மட்பாண்டங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள், என்ன வகையான கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள், எவ்வாறான வாழ்வியல் முறை இருந்தது என்பது எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அகழ்வாய்வில் பெறுபவர்கள் முழுமையாக தெரியும் வரை அது பற்றி மேலதிகமாக கூறுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். யார் இதுக்கான நிதி பங்களிப்பு இந்த இந்த விஷயம் நிதி பங்களிப்பு என்று சொன்னால் 1980களில் இங்கு அகழ்வு செய்யப்பட்ட பொழுது ஒரு இளம் வரலாற்று ஆசிரியராக சுப்பிரமணியம் விசாகன் என்பவர் இருந்தவர். அவர் இப்பொழுது லண்டனிலே வசித்து வருபவர். இலங்கையின் தொல்லியல் கண்டுபிடிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமுடையவர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் இங்கே வருகை தந்த பொழுது தான் பங்கெடுத்த ஆனைக்கோட்டையின் நிலவரத்தை பார்த்து மிகுந்த வேதனை அடைந்து இந்த இடத்திலே மீண்டும் ஆய்வு செய்து அதனுடைய பண்பாட்டு சின்னங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு அடிக்கடி தொடர்பு கொண்டவர். அவருடைய ஊண்டுதலுக்கு உதவியாக பிரித்தானியாவில் இருக்கும் டாக்டர் நந்தா சோபா நந்தா அவர்களோடு இணைந்த எமது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெரும்பாலும் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற நண்பர்கள் சேர்ந்து இந்த ஆய்வுக்கான நிதியை வழங்கியிருக்கிறார். இதே மாதிரி இங்கே வேறு எங்கே இடத்துல செய்வீங்களா தொடர்ந்து, அல்லது இதோட இது இல்லை, செய்வதற்கு ஆர்வமும் உண்டு. செய்வதற்கு நிதி பெறுவதிலும் அதிக தடை இருக்காது. ஆனால் இது போன்ற விரிவான ஆய்வுகளுக்கு தொடர்ந்து மேற்கொள்வதற்கு தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியை நாங்கள் பெற வேண்டி உள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் பெற்று அவற்றை செய்கிறதுக்கான சில திட்டங்கள் உண்டு. இதில் எடுக்கப்பட்ட பொருட்களோட விவரங்கள் எவ்வளோ காலத்துக்குரியவெல்லாம் நீங்கள் எப்போ இதை அறிவிப்பீங்க? 1 மாதத்துக்குள்ளே அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இதில் கிடைச்ச சில சாக்கோல் போன்றவற்றை நாங்கள் காலக்கணிப்புக்கு அனுப்புகிறோம். இந்த காலக்கணிப்பு வருகின்ற பொழுது எங்களுடைய ரிப்போர்ட் தயாராக இருக்கும். அதை 2ஐயும் இணைத்து தொல்லியல் திணைக்களத்துக்கு 1 மாதத்துக்குள் அனுப்புவதுதான் எங்களுடைய விருப்பம். பெரும்பாலும் இதனுடைய முடிவுகள் 1 மாதத்துக்குள் வரும் என நான் நம்புகிறேன். எவ்வளவு சிரமங்கள் இருந்த இந்த அகழ்வு பணிகள் செய்யக்கல? அகழ்வு செய்வதிலே சிரமங்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலே அகழ்வுக்குரிய அனுமதியை நாங்கள் நில உடைமையாளரிடம் பெற்றுத்தான் தொல்லியல் திணைக்களத்தில் அனுமதி பெறலாம். அதை பெறுவதிலே நாங்கள் 3 வருடத்துக்கு மேலாக பல கஷ்டங்களை சந்தித்து நாங்கள் இறுதியாக எங்களுடைய கத்தோலிக்க ஆயர் ஜஸ்டிஸ் ஞானப்பிரகாசம் தன்னுடைய நிர்வாக எல்லைக்குள் உள்ள இந்த இடத்தில் அகழ்வு செய்வதற்கு எழுத்து மூலம் அனுமதி தந்தார். அவர் அனுமதி தந்ததன் பின்னர் இப்பொழுது பலர் தங்கள இடங்களையும் அகழ்வு செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு விடயம்தான் எங்களுடைய அகழ்வுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. அந்த தடை இப்பொழுது நீங்கிவிட்டது. ஏறக்குறைய எவ்வளவு ஆண்டுகால வரலாறு இதன் மூலமாக வெளிப்படும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே 1980களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் ஒரு 2300 ஆண்டு கால வரலாறு அறியப்பட்டது. இப்பொழுது அதைவிட அதிகமான சான்றாதாரங்கள் கிடைத்து வருகின்றன. ஆகவே அதன் காலம் மேலும் முற்படலாம் என்ற நம்பிக்கை உண்டு.